வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம், உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 2020ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வான ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்விகள். கேள்வி எண் 11. அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த வேல்யூஸ் 9, 6, 7, 8, 5 அண்ட் எக்ஸ் இஸ் 8. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு சராசரி 8ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா கூடுதல் பை எண்ணிக்கை. ஸோ நமக்கு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்க போகிறோம்? 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணினா கூட்டு சராசரி நமக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 9 + 6 + 7 + 8 + 5 + எக்ஸு பை 6 ஈக்குவல் டு 8 வரும். ஸோ நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணினா 35 + எக்ஸு ஈக்குவல் டு, ஸோ 6 வந்து நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ 8 × 6 48 நமக்கு கிடைக்குது. ஸோ 35 + எக்ஸ் ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 - 35 13 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வி எண் 12. Curved surface area of a solid sphere is 36 cm². If the sphere is divided into 2 hemisphere, then total surface area of one of its hemisphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கோளத்தினுடைய வலைப்பரப்பு வந்து 36 cm² கொடுத்துருக்காங்க. ஸோ கோளத்தின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². ஸோ அப்போ 4πr² வேல்யூ வந்து 36. அப்போ πr² ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 36/4. ஸோ 9 cm² நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டோம்னா, அந்த கோளத்தை வந்து 2 அரைக்கோளங்களாக பிரித்தோம்னா அதனுடைய ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3πr² வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ 3 × πr². நம்ம πr² வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 × 9 27 cm² வரும். ஸோ ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி எண் 13. ஃபைண்ட் தி எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீச்சிறு பொது மடங்கு. ஸோ 2 × 3 × 5 × 7 3 × 5 × 7 × 11. ஸோ இதனுடைய எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 2 × 3 × 5 × 7. ஸோ அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 × 5 × 7 × 11. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ரெண்டுலேயும் காமனாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து 1 டைம் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த 2 3க்கு நம்ம வந்து ஒரு 3 நம்ம எழுதணும். அதுமாதிரி காமனாக இருக்கக்கூடிய 5க்கு வந்து 1 டைம் நீங்கள் 5 எழுதணும். அதுமாதிரி காமனாக இருக்கக்கூடிய 7க்கு வந்து நீங்கள் வந்து 1 டைம் நீங்கள் 7 எழுதணும். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 3 × 5 × 7. அடுத்தது அடிஷ்னலாக வரக்கூடிய 2. ஸோ அதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் நம்பரில் வரக்கூடிய 11. ஸோ அதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் உங்களுக்கு எல்சிஎம். ஸோ 3 × 5 × 7 × 2 × 11. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஏல தான் வந்து இருக்குது. ஸோ 2 × 3 × 5 × 7 × 11. அடுத்த கேள்வி எண் 14. If 7:5 is in proportion to x:25, then எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7:5 x:25 விகித சமத்தில் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ 7:5 ஈக்குவல் டு x:25 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 5 × x நீங்கள் பெருக்கினீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 7 × 25க்கு சமமாக இருக்கும். ஸோ அப்போ 5 × x ஈக்குவல் டு 7 × 25. அப்போ x ஈக்குவல் டு 7 × 25/5ன்னு வரும். ஸோ 5க்கும் 25க்கும் 5 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ x ஈக்குவல் டு 7 × 5 35 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி எண் 15. 3 numbers are in the ratio 3:5:7 and their average is 60. Then find the smallest number என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நம்பர் வந்து 3:5:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து 3x 5x 7x நம்ம எழுதிக்கலாம். அதனுடைய சராசரி வந்து பார்த்திங்கன்னா 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரிங்கும் போது 3 நம்பரையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ 3x + 5x + 7x/3. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து சராசரி 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 15x ஈக்குவல் டு 60 × 3 நமக்கு வந்து 180 கிடைக்குது. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 180/15. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து 12ன்னு கிடைக்குது. நமக்கு 180 15ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 12 கிடைக்குது. ஸோ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3x 5x 7xல் நமக்கு சிறிய எண் பார்த்தீங்கன்னா 3x தான் நமக்கு சிறிய எண் வரும். பெரிய எண்ணா 7x வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிறிய எண் 3x. ஸோ 3 × எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 × 12 36 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் ஏ.
அடுத்து கேள்வி எண் 16, which of the following should be added to make x power 4 plus 64 a perfect square அப்படின்னு கேட்டிருக்காங்க. x power 4 plus 64 இது வந்து முழு வர்க்கமாக மாற்றுறதுக்கு அதனுடன் எதனை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறனால நமக்கு வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து x பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதேமாதிரி 64ங்கிறது நம்ம வந்து 8 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து கூட நம்ம எதை கூட்ட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ 2abங்கிறது ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து ஒரு வர்க்கம். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பராக நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ நமக்கு இதில் வந்து ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதுமாதிரி பிங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 8 இருக்குது நமக்கு. ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து 8. ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா 2abங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 2 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெருக்கல் 8. ஸோ 8 16 16 எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 16 எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 எக்ஸ் ஸ்கொயர், சாய்ஸ் பி ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 17, ஃபைண்ட் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு 4, 16 and 7 கேட்டிருக்காங்க. ஸோ 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து ஆர்டராக நம்ம வந்து ரேஷியோ போட்டு நம்ம எழுதணும், அவ்வளோதான். ஸோ 4:16 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 7:x அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ 4வது விகித சமம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 4 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 7/4 வரும். ஸோ 4க்கும் 16க்கும் 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 பெருக்கல் 7 28 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி எண் 18, a plus b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a plus b ஹோல் ஸ்கொயருங்கிறது நமக்கு வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab நமக்கு வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் வரும். அது மாதிரி b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் வரும். ஸோ இதில் 2 காமன் எடுத்திங்கன்னா ஸோ நமக்கு 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி எண் 19, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியர். ஸோ ஒரு கோளத்தினுடைய கன அளவுக்கும் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோளத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர் வந்து 4/3 πr³ வரும். அதேமாதிரி கோளத்தினுடைய புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 4 πr² வரும். ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து கன அளவு, ரெண்டாவது வந்து புறப்பரப்பு. ஸோ அப்போ 4/3 πr³ ரேஷியோ 4 πr² நம்ம ரேஷியோ போட்டுக்கிறோம். ஸோ 4ம் 4 நமக்கு கேன்சல் ஆகும், பையும் நமக்கு கேன்சல் ஆகும். அதுமாதிரி இங்கே வந்து r³ இருக்குது, இங்கே r² இருக்குது. ஸோ 2 r² வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு வந்து இங்கே 1/3 இன்ட்டு 6 ரேஷியோ நமக்கு இங்கே வந்து நம்பர்ஸ் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 கிடைக்குது. ஸோ நமக்கு 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் நமக்கு. அப்போ ரேஷியோ வந்து 6:3 நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி 20, in a certain code algebra as BKHDCQB then geometry is coded as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரா அப்படிங்கிறது நமக்கு வந்து BKHDCQBன்னு எழுதுகிறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே அல்ஜிப்ரா ஏ ஃபஸ்ட் லெட்ரு. ஸோ ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து நமக்கு வந்து பி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எல்லுக்கு முந்தின லெட்டரு கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேஎல். ஸோ கேக்கு அப்புறம் தான் எல் வரும். ஸோ எல்லுக்கு முந்தைய லெட்டர் வந்து கே கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஈக்கு முந்தைய லெட்டர் டி கொடுத்துருக்காங்க. பிக்கு அடுத்தது சி, ஆருக்கு முந்தைய லெட்டர் கியூ, ஏக்கு அடுத்தது பி. ஸோ இந்த ஆர்டரில் நமக்கு வந்து கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிக்கு அடுத்தது ஹெச் வரும். அதுமாதிரி ஈக்கு முந்தைய லெட்டர் வந்து டி வரும். ஸோ ஓக்கு அடுத்தது பி. அதுமாதிரி எம்முக்கு முந்தைய லெட்டர் வந்து எல். ஸோ ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப் வரும். ஸோ டிக்கு முந்தைய லெட்டர் எஸ் கிடைக்கும் நமக்கு. ஆருக்கு அடுத்தது எஸ் வரும். ஒய்க்கு முந்தைய லெட்டர் வந்து எக்ஸ் நமக்கு கிடைக்குது.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா HDPLFSSX. ஆன்சர் வந்து பி நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 21. இந்த மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஃபைனட் AP arithmetic progression 4, 7, 10 etc. 118 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4, 7, 10 அப்படியே 118 லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய முதல் உறுப்பு ஏ பார்த்திங்கன்னா 4, டிங்கிறது பொது வித்தியாசம் அப்படிங்கிறது செகண்ட் டைம்லேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 7 - 4 = 3. அதுமாதிரி L = லாஸ்ட் டைமு 118 நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய நடு உறுப்பு என்ன, மிடில் டேர்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ N = L - A/D + 1 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஸோ Lங்கிறது லாஸ்ட் டைம் 118 - A 4/D 3 + 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து 114/3 + 1 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து 114 மல்டிப்ளை பண்ணுறப்ப 38 வரும். ஸோ 38 + 1 நமக்கு வந்து 39. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு வந்து 39 நமக்கு கிடைக்குது. ஸோ நடு உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ 39 கூட 1 ஆட் பண்ணி 40, 40/2 20வது டேர்ம் தான் நமக்கு வந்து நடு உறுப்பு வரும். அதாவது ரைட் சைடில் 19 நம்பர்ஸும் லெஃப்ட் சைடில் 19 நம்பர்ஸும் விட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக 20வது உறுப்பு தான் நமக்கு வந்து நடு உறுப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து T20 20வது உறுப்பு. ஸோ நமக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா Tn = A + n - 1 × D அப்படிங்கிறதா நமக்கு ஃபார்முலா. ஸோ T20 = A வந்து நமக்கு 4 + n - 1, அதாவது n = 20. ஸோ 20 - 1 19 × D பொது வித்தியாசம் வந்து நமக்கு வந்து 3. ஸோ 19 × 3 57 வரும். 57 + 4 61 நமக்கு கிடைக்குது. ஸோ 20வது உறுப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடு உறுப்பு மிடில் டேர்ம் வந்து 61 கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. x + L × x + M = x² + 4x + 2 எனில் L² + M² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x + L × x + M. ஸோ இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து x² + L + M × x + L × M நம்ம எழுதுவோம். ஸோ இதோட வேல்யூ நமக்கு வந்து x² + 4x + 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து LMோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. அதுமாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் L + Mோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 4 நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து L + Mோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, L × Mோட வேல்யூ வந்து 2. ஸோ நம்ம கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது L² + M² வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ L + M ஹோல் ஸ்கொயர் = L² + M² + 2 × LM. ஸோ L + Mோட வேல்யூ 4. ஸோ அப்போ 4² = L² + M² + 2 × LMோட வேல்யூ நமக்கு வந்து 2. ஸோ 2 × 2 நமக்கு 4 கிடைக்குது. ஸோ 4² வந்து 16. ஸோ அப்போ L² + M² வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 + 4 அந்த பக்கம் வரப்போ நம்ம -4 வரும். ஸோ 16 - 4 12 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் ஏ. அடுத்து கேள்வி 23. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து 24 மணி நேரம். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் 10 மணி நேரங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 10/24 × 100. ஸோ நமக்கு வந்து அடி கொடுத்திங்கன்னா 24க்கும் 100க்கும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணினா 6 நாங்க 24 வரும். இங்கே 25 நாள் 100 நமக்கு கிடைக்கும். அடுத்து 6க்கும் 10க்கும் 3 2 6 I 2 10. ஸோ நமக்கு வந்து 5 × 25 125/3% வருது. ஸோ அடி கொடுத்திங்கன்னா 41.666% வரும். ஸோ நமக்கு வந்து 41.67% கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. கேள்வி எண் 24. அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமமெனில் அருணின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ அல்லது பியாக தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து கொஷின்லேருந்து நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாமல் நீங்கள் ஆன்சர்லேருந்து கொஷினை செக் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரை எடுத்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம சாய்ஸ் ஏ எடுத்துக்கிறோம் 3. ஸோ 3ங்கிறது பார்த்தீங்கன்னா அருணுடைய தற்போதைய வயது.
ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருணுடைய தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 கூட நமக்கு வந்து 3 பெருக்கிறோம் 3 மடங்குங்கிறப்ப. ஸோ 3 பெருக்கல் 3 9. ஸோ அதிலேருந்து நம்ம வந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 9 - 3 6ங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய அந்த 6ங்கிறது நமக்கு என்னென்னா அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுங்கிறப்ப 2 years பிஃபோர் ஏஜ் பார்த்திங்கன்னா உனக்கு வந்து தற்போது 3 வயசு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறப்ப 3 - 2 நமக்கு 1 கிடைக்குது. அதேமாதிரி 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது 3 years ஆஃப்டர் ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ 3 வயசு. அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 3 + 3 6. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு வந்து 1 பெருக்கல் 6 6 நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக வரணும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ நமக்கு கரெக்டாக சமம்னு வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஏங்கிறது தான் கரெக்டு. ஸோ அருணுடைய தற்போதைய வயது பார்த்திங்கன்னா உனக்கு வந்து 3 ஆண்டுகள். சாய்ஸ் ஏ. அடுத்த கேள்வி 25. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் வந்து 5n² / 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ், அதாவது Sn = 5n² / 2 + 3n/2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 17வது உறுப்பு 17th டேர்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17வது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 17 வரைக்கும் உள்ள சம்மிலேருந்து 16 வரைக்கும் உள்ள சம்மை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 17வது டேர்ம் நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா S17 - S16. ஸோ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 17 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 5 × 17² / 2 ப்ளஸ் 3 × 17/2 வரும். மைனஸ் S16க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 × 16² / 2 ப்ளஸ் 3 × 16/2. ஸோ இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. மைனஸ்க்கு அப்புறம் 2 டேர்ம் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டு எழுதணும். ஸோ 5 × 17² / 2 ப்ளஸ் 3 × 17 51/2 வரும். அடுத்தது மைனஸ் 5 × 16² / 2 வரும். ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ இது யாமல் நீங்கள் மைனஸ் வந்து நீங்கள் போடணும், ப்ளஸ் போட்டுறக்கூடாது. ஸோ அடுத்து 3 × 16 48/2 வருது நமக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். 5 × 17² / 2 மைனஸ் 5 × 16² / 2 ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அடுத்தது 51/2 மைனஸ் 48/2 தனியாக எழுதிக்கிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு வந்து 2 தான் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 2 டேர்மில் நீங்கள் 5/2 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5/2 × 17² மைனஸ் 16² நமக்கு கிடைக்குது. அதுமாதிரி நமக்கு வந்து இது பகுதி 2 ஒரே பகுதி எழுதிட்டிங்கன்னா 51 - 48 வரும். ஸோ 51 - 48 நமக்கு வந்து 3/2 நமக்கு கிடைக்குது. அதுமாதிரி 17² - 16² நமக்கு வந்து A² - B² ஃபார்மில் அப்படி A + B 17 + 16 × 17 - 16 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 17 + 16 வந்து 33 கிடைக்குது நமக்கு. ஸோ 5/2 × 33 × 1 ப்ளஸ் 3/2 நமக்கு கிடைக்குது. ஸோ 5 × 33 165/2 ப்ளஸ் 3/2 நமக்கு கிடைக்குது. ஸோ 165 3 ஆட் பண்ணிங்கன்னா 168/2 வரும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 17வது டேர்ம் பார்த்திங்கன்னா 84 கிடைக்குது. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வி 26. பிருந்தா என்பவர் 100, 150 மற்றும் 200ஐ அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றாரில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 எக்ஸாம் நடக்குது. 3 எக்ஸாம்லேயும் டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம் 100, செகண்ட் எக்ஸாம் 150, தேர்ட் எக்ஸாம் வந்து 200 மார்க்கு. ஸோ அதில் வந்து அவங்க செக்யூர் பண்ண பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 85%, 86%, 84%. அப்படின்னா ஓவராலாக டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அவங்க எடுத்த மார்க் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 85% ஆஃப் 100. ஸோ அப்போ நமக்கு வந்து 85/100 × 100 வரும். ஸோ 100 நமக்கு கேன்சல் ஆகி ஃபஸ்ட் எக்ஸாமில் அவங்க எடுத்த மார்க் வந்து 85. அடுத்த ரெண்டாவது எக்ஸாம் பார்த்திங்கன்னா 86% ஆஃப் 150. ஸோ அப்போ 86/100 × 150. ஸோ 0 நமக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ அடுத்து 10க்கும் 15க்கும் 2 10 3 15 வரும். ஸோ அடுத்து 2க்கும் 86க்கும் 43 2 86. ஸோ நமக்கு வந்து அவங்க எடுத்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா 43 × 3 129 நமக்கு கிடைக்குது. அடுத்தது மூன்றாவது தேர்வில் பார்த்திங்கன்னா 84% ஆஃப் 200. ஸோ அப்போ 84/100 × 200.
ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 84 × 2 168 மார்க்கு. ஸோ 3 எக்ஸாம்லேயும் அவங்க எடுத்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 85 + 129 + 168, ஸோ 382 கிடைக்குது. ஸோ மொத்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 100 + 150 + 200 450 நமக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுடைய மொத்த தேர்ச்சி சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 382/450 × 100. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 1 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து 45க்கும் 10க்கும் 9 5 45 2 10 நமக்கு கிடைக்குது. ஸோ 382 × 2 வந்து 764/9 வருது. ஸோ ஆன்சர் வந்து 84.88%. சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது.